வணக்கம். நான் டாக்டர் பிரியா. பிரெக்னன்சில போடக்கூடிய டிடி இன்ஜெக்ஷன பத்தின சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. லைக் நான் இது நிச்சயமா போட்டே ஆகணுமா? அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு ஊசி தான் டாக்டர் போட்டேன். ஒரு ஊசி மிஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. இப்ப எனக்கு 8 மந்த் ஆகுது. இதுவரை நான் எந்த ஒரு டிடி இன்ஜெக்ஷனுமே போட்டதில்ல. இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இத பத்தி நம்ம குயிக்கா ஒரு வீடியோ பார்த்துடலாம். பிரெக்னன்சி அப்போ டிடி இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணுமா? எஸ், நிச்சயமா போட்டே ஆகணும். ஏன்னா டெட்டனஸ்ங்கிற ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன்லேருந்து தாயையும், கருவுல வளரக்கூடிய குழந்தையும் இது ரொம்பவே பாதுகாக்கும். ஸோ நீங்க டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிடி இன்ஜெக்ஷன் பிரெக்னன்சி டயத்துல டோட்டலா 2 இன்ஜெக்ஷன் போடணும். ஒண்ணு நீங்க எப்ப விசிட் பண்றீங்களோ, அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் கேப்புக்கு அப்புறமா இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இந்த டிடி இன்ஜெக்ஷன் உங்க பிரெக்னன்சி ஜர்னில நீங்க எவ்வளோ சீக்கிரமா எடுத்துக்கிறீங்களோ அது ரொம்ப நல்லது. ஜென்ரலா 3 மந்த்ல நீங்க போய் விசிட் போறப்போ இப்போ போடுறாங்கன்னா, உங்களுக்கு 1 மந்த் விட்டு திருப்பி 5த் மந்த்ல இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்போ நான் ஒரு ஊசி மிஸ் பண்ணிட்டேன் டாக்டர். ஒரு ஊசி போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, நீங்க ஒரு ஊசி போட்டு 1 மந்த்துக்கு மேல ஆகுதுன்னா, இப்போ எத்தன மந்த் இருந்தாலும் சரி, ப்ளீஸ் உங்க டாக்டர பார்த்து இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்க 2 இன்ஜெக்ஷன் போடுறப்ப தான் உங்களுக்கு டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இப்போ எனக்கு 8 மந்த் ஆயிடுச்சு டாக்டர். நான் இதுவரை ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட்டுக்கல. நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் ஒரு இன்ஜெக்ஷனுமே போடாட்டினாலும் ப்ளீஸ் இப்பயாச்சும் போய் ஒரு இன்ஜெக்ஷனாவது போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்க டெலிவரி அப்பயாவது இந்த டிடி இன்ஜெக்ஷன பத்தின இன்ஃபர்மேஷன் உங்க டாக்டர் கிட்ட சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்க பிரெக்னன்சில எவ்வளோ சீக்கிரமா லைக் 3 மந்த், 4த் மந்த், 5த் மந்த்துக்குள்ளேயே இந்த டிடியோட ஷெட்யூல முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே இந்த டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து புரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் இத எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஈவன் நீங்க டெலிவரி டேட் கிட்ட இருக்கீங்கன்னாலும் பரவால்ல. ப்ளீஸ் உங்க டாக்டர் கிட்ட இந்த டிடி இன்ஜெக்ஷன பத்தின இன்ஃபர்மேஷன நீங்க சொல்லிடுங்க. நான் இன்னும் போட்டுக்கல அப்படின்னு நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அப்பவே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. பட் எப்பவுமே த்ரூ அவுட் த பிரெக்னன்சில எவ்வளோ சீக்கிரமா நீங்க டிடி இன்ஜெக்ஷன் போடுறீங்களோ, அவ்வளோ நல்லது. ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்க சந்தேகங்கள கமெண்ட்ல போடுங்க. நான் சீக்கிரமாவே நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.